கடந்த சில மாசமா கதிர் தான் அப்பாவை யாருக்கு தெரியாம ரகசியமா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் கேன்சர் ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்காராம். இந்த பல லட்சம் ரூபாய் பில்லு தான் அப்பா 10 லட்சம் ரூபாய் கதிருக்கு கொடுத்தாராம். ஐயோ, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம். கேன்சர் வியாதி வெளியே தெரியக்கூடாதுன்னு, குடும்பம் உடஞ்சிடக்கூடாதுன்னு அவரோட நோயை ரகசியமா வச்சு ஆபரேஷன் எல்லாம் பண்ணி மருந்தும் கொடுத்திருக்காரு. கடைசியில என் பிறந்த வீட்டுக்காரங்க இவர் கொலகாரன்னு சொல்லும் போது கூட அப்பா கொடுத்த சத்தியத்துக்காக வாயை திறக்காம ஜெயிலுக்கு போயிருக்காரு. எவ்வளவு பெரிய தெய்வம் என் புருஷன் நினைக்கிறாங்க. ராஜி அவளுக்குள்ளேயே நினைச்சுக்கிறா, இனிமே நான் அழமாட்டேன் கதிர். உங்களோட இந்த நல்ல குணத்தை, உங்களோட இந்த தியாகத்தை கேலி செஞ்ச என் பிறந்த வீட்டுக்கு இன்னைக்கு நான் மரணடி கொடுக்க போறேன். என் அப்பாவோட கேன்சர் கட்டி ஆபரேஷன் பண்ணி உசுர காப்பாத்தின உங்களை கொலகாரன்னு சொன்ன என் அண்ணன் குமார ஊர் உலகமே காரு துப்புறமா நடு ரோட்ல நிக்க வைக்கல. நான் உங்க பொண்டாட்டியில கதிர். என் அப்பாவுக்கு நான் மகளா தோத்துட்டேன், ஆனா உங்களுக்கு மனைவியா நான் தோக்க மாட்டேன். இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஃபைல் தான் உங்களோட அப்பாவித்தனத்துக்கான சாட்சி. இதை வச்சு என் அப்பாவோட கண்ணை திறந்து அந்த குமார உங்க கால்ல விழ வைக்கிறேன். முத்துவேல் ஐசியில மெதுவா கண்ணை திறக்கிறாரு. வடிவ உடனே, என்னங்க கண்ணை திறந்துட்டீங்களா? இல்லையே அப்படின்னு பதறாங்க. குமார் உடனே, பெரியப்பா எப்படியோ தப்பிச்சிட்டீங்க. அந்த பாவி கதிர் உங்களை இந்த காட்டுப்பகுதியில வச்சு என்னென்ன பாடுபடுத்தினா பாத்தீங்களா? சொத்தை எழுதி தரலன்னு உங்களை அப்படியே கீழே புடிச்சு கழுத்தான். ராஜி உடனே, குமார் இங்கேயும் வந்து உங்க பொய்யான நெறி நாடகத்தை ஆரம்பிச்சிட்டியா? பெரியப்பா கண்ணை திறந்த உடனே இங்கேயும் உங்க விஷயத்த கக்கறல்ல? குமார் கோபமா, ராஜி, பெரியப்பாவுக்கு உடம்பு முடியாத நேரத்துல இங்க வந்து கத்துற? இன்ஸ்பெக்டர் சார், இவளை முதல்ல வெளியே அனுப்புங்கன்னு சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் உடனே யாரும் இங்க இருந்து வெளியே போக கூடாது. முத்துவேல் அவங்களோட வாக்குமூலத்தை நாங்க எடுக்கிறோம். முத்துவேல் உடனே கதிர் எங்கம்மா அப்படின்னு கேக்குறாரு. பெரியப்பா, அவன் இப்ப போலீஸ் லாக்கப்ல கஞ்சி குடிச்சிட்டு இருக்கான். உங்களை தள்ளி விட்டுட்டு கொல் பார்த்துட்டு கேஸ் போட்டு உள்ள தள்ளியாச்சு பெரியப்பா அப்படின்னு சொல்றாங்க. ராஜி உடனே, இன்னும் எவ்வளவு நேரம் தான் போய் சொல்லுவேன்? பாருங்கப்பா, இவனை இந்த ஃபைல பாருங்க. உங்களுக்கு குடல் புற்றுநோய் இருந்தது, அதுக்காக பல லட்சம் ரூபாய் செலவுல பெரிய ஆபரேஷன் நடந்தது. இது எதுவுமே உங்க தம்பிக்கோ வீட்டுல வேற யாருக்குமே தெரியாதப்பா. ராஜி உடனே, அப்பா அன்னைக்கு காட்டு பகுதியில என்ன நடந்துச்சுன்னு இந்த இன்ஸ்பெக்டர் சாருக்கு முன்னாடி சொல்லுங்கப்பா. உங்களை காப்பாத்தின கதிர கொலைக்காரன் அவங்க இல்ல, தான் ஈகோக்காவுக்கு பழிவாங்குற புத்தியால உங்க கையை புடிச்சிழுத்து உங்களை ரகல பண்ணி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த இந்த குமார் குற்றவாளியா நீங்களே சொல்லுங்கப்பா. முத்துவேலுடனே, உண்மை சொல்லுங்க கதிர் உங்களை தள்ளி விட்டாரா? குமார் சொல்றது நிஜமான்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. முத்துவேல் அதுக்கு, இல்ல சார், இல்ல. குமார் சொல்றது அத்தனையும் பச்சை. கதிர் என் உசுர காப்பாத்தின தெய்வம் சார். எனக்கு கேன்சர் தெரிஞ்சு நாள்ல இருந்தே எனக்கு மகனா இருந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தது கதிர் தான். அன்னைக்கு கூட எனக்கு உதவி பண்ணத்தான் அங்க வந்தான். ஆனா இந்த குமார் தான் அவனோட பொறாம புடிச்ச புத்தையால என்கிட்ட வந்து சண்டை போட்டு என் கைய புடிச்சு இழுத்து இந்த குமார்தாசர் என்ன தள்ளி விட்டான். பெரியப்பா, என்ன பெரியப்பா இப்படி போய் சொல்றீங்க அப்படின்னு குமார் டென்ஷன் ஆகுறாங்க. முத்துவேல் அதுக்கு, வாய முழுடா பரதேசி, என் உசுர காப்பாத்தின என் மருமகன் சொத்துக்காக ஆசைப்படுறதுன்னு சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கீங்க. நீ எல்லாம் என் ரத்தமா? எங்கடா உங்க அப்பா சக்திவேலு அப்படின்னு கேக்குறாரு. ராஜுடனே, கேட்டையா குமாரி, இப்ப சொல்லு, யாரு ஃப்ராடு, யாரு கொலைக்காரன்? உன்னோட முகத்திரியை இப்ப அப்பா கிழிச்சுட்டாருல்ல இன்ஸ்பெக்டர் சார், இப்ப சொல்லுங்க குற்றவாளி யாரு? உடனே என் புருஷனை ரிலீஸ் பண்ணுங்க சார். பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு அப்பாவியான கதிர ஜெயிலுக்கு அனுப்புனதும் இல்லாம உங்க பெரியப்பாவையும் தள்ளி விட்டது நீங்கதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை அரெஸ்ட் பண்ற குமார்னு சொல்லி ரிலீஸ் பண்ற